உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். ஆண்டவரும் யோசுவாவுக்கு முதல் வாக்குத்தத்தம் பண்ணும்போது யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே அன்று வாக்கு பண்ணுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் மட்டுமல்ல, தோல்வியையும் வாழ்க்கையில் பார்த்தான். கர்த்தர் கூட இருந்தால் யோசுவா ஜெயித்தான். 6ஆம் அதிகாரத்தில் வருகிறீர்கள் என்றால் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். எரிகோவை யோசுவா ஜெயிக்கிறான். சாபத்திட்டான பட்டணம், ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தை ஜெயித்து முடிக்கும் போது தான் யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. கர்த்தர் கூட இருந்தார். யோசுவா எரிகோவை ஜெயித்தான். கர்த்தர் கூட இருந்து தொடர்ந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசுவா ஜெனிப்பிக்கப்பட்டதின் நோக்கம், யோசுவா பிரித்தெடுக்கப்பட்டதின் நோக்கம், யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜ்யங்களை பங்கிட்டு கொடுக்கிறான். மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை குடியேறுவதற்கு, அதை குறிப்பாக நான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலங்கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பங்கிடுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு யோசுவா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசுவா, அந்த இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு யோசுவா. அவனோடு கர்த்தர் இருக்கிறார், எரிகோலே ஜெயிக்கிறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார், ஆயிலே தோற்று போகிறான். ஏன் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருங்கள் என்றால், ஏன் அவன் ஆயி பட்டணத்தை தோற்கிறான் என்றால், அவனுடைய தோல்வியின் நிலையை குறித்து வேதம் இப்படியா சொல்லுகிறது. 12ஆம் வசனம். அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீட்டானார்கள். நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்கிறேன். எப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எரியோல ஜெயம் எடுக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆயிக்கு யுத்தம் பண்ண போகிற, ஆண்டவர் கூட இருக்கிறார். இவர்கள் தோற்று போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீட்டானதை உங்களிடத்திலிருந்து நீங்கள் நீக்குங்க. யோசுவா அழுகிறார் தோற்று போகும்போது. இதே 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீங்க என்றால் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேனே. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். சாயங்காலம் வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் தோத்தோம் தெரியலையே, என்ன எதுக்கு என் வாழ்க்கையில் தோல்வி, கர்த்தர் கூட தான் இருக்கிறீங்க. கர்த்தர் கேட்குறார், இந்த ஜெபத்தை கேட்குறார். அதை கேட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில் தான் முதுகை காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏன் வருது, சாபத்தீட்டானது மேலே உங்கள் கண் போய்விட்டது. தேவ பிள்ளைகளே, நாள்லையும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், ஜெயம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், இங்கே ஏன் தோல்வி? கர்த்தர் கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களில் ஜெயிச்சிருப்போம். கர்த்தர் கூட இருக்கிறார். நான் சில விஷயங்களில் சின்ன விஷயங்கள் சின்ன பட்டணம், எரியோ பெரிய பட்டணம், அந்த சின்ன பட்டணத்தை தோக்கும்போது யோசுவா அழுதது போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்னாடி, ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி, ஏன் இந்த அவமானங்கள்ன்ற கேள்வி இருக்கலாம். இந்த சம்பவம் நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆகான் எரிகோவிலே சாபத்தீட்டானதிலே எடுத்துக்கொண்டான் சில விஷயங்களை. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்கள் மேலே அவனுடைய கண் போயிட்டு, ஒருவர் கூட அதை எரிகோலிருந்து எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை. எரிகோ ஜெயிக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால ஆயில தோற்று போகிறாங்க. அது எப்படியா 13ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம்
பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீட்டானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சாபத்தீட்டானதை உங்கள்கிட்ட விளக்காத பட்சத்தில் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீங்கள் ஜெயமுள்ள ஜீவிதம் ஜீவிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் விரும்பாத காரியங்கள் மேலே கண்ணை வைத்து கொண்டு, ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் நம்முடைய விருப்பத்தை வைத்து கொண்டு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் என்று இன்னும் விட முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் விரும்பாத காரியம் என்னிடத்தில் ஏதேனும் இருக்கும் என்றால் அதை நான் தூக்கி எறிகிறேன். யோசுவா பெரிய பட்டணத்தை ஜெயித்தான், ஒரு சின்ன பட்டணத்தில் தோல்வி வருகிறது. ஒரு ஆகானின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் நிமித்தம் தோல்வி வருகிறதா? சிலரை விளக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய சுபாவத்தை பாருங்களேன். வாசிக்கிறேன் 20ஆம் வசனம், 20, 21ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே அவன் அழுது புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முதுகு காட்டி ஓடுறாங்க. அதுக்கு காரணம் சாபத்தீட்டானதை ஜனங்கள் எடுத்துட்டாங்கன்றான். அப்போ ஆண்டவர் ஆலோசனை கேட்டு 12 கோத்திரத்தையும், அதை நீங்கள் 16ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, அதிகாலமே கோத்திரமாக இஸ்ரவேல் கோத்திரத்தை அவர் வர பண்ணுகிறார், விசாரிக்கிறார், ஒவ்வொருவரையாக விசாரிக்கிறார். அதில் இந்த ஆகான் ஒற்றுக்கொள்ளுகிறான். தேவ சமூகத்தில் விசாரித்த மாத்திரத்திலே அவன் சொல்கிறான், நான் பாபிலோனிய அந்த சால்வை, வெள்ளி, பொன் பாலம் இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இச்சை வந்துருச்சு. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறோம், பெரிய பெரிய காரியங்களை ஜெயித்துட்டோம். ஒரு இச்சை நிமித்தம், ஆகான் இச்சித்தது நிமித்தம் கர்த்தர் கூட இருந்தாலும் தோற்று போகிற அனுபவம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இச்சையோடு கூட, பாவ உணர்வோடு கூட கர்த்தர் வேண்டாம், இது தீட்டு, இது தொடாதே, இது அருவருப்பான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் தோற்று போய்விடுவோம். எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்து தோல்வினால சஞ்சலமும் தவிப்பு நமக்கு இருக்கும். நான் தயவாக சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். கொடிய காலங்கள், பண ஆசை, வீம்புக்காரர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மனிதர்கள் நிறைந்திருக்கிற காலத்தில் நீங்களும் நான் இருக்கிறோம். வேதவசனம் அதெல்லாம் சொல்லுகிறது. தற்பிரியர், சுகபோக பிரியர், அப்படிப்பட்ட மனிதர்களுடைய இருக்கிற நாட்கள் இருக்கிறோம். இதை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் இச்சித்து விழுந்து விடாதபடிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இச்சையை நான் விளக்குறேன். ஒருவேளை என்னை சுற்றி அப்படி இச்சையை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களை நான் விளக்குறேன். நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே, ஜெயத்தை கட்டிடுங்க. கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், ஜெயம் எடுத்தான். கர்த்தர் ஏன் யோசுவாவோடு இருந்தார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோமா? தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் யோசுவாவோடு கூட இருந்தீங்க, உன் எரிகோவை ஜெயித்தான். யோசுவாவோடு கூட இருந்த போதிலும் ஆயிலை தோற்று போனான். இச்சையை நிமித்தம், ஒரு ஆகான் இச்சித்தது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட தோல்விகள் சில இச்சை நிமித்தம் வந்திருக்கலாம். அவமானங்கள், முதுகை காட்டி ஓடக்கூடிய அனுபவங்கள் இச்சை நிமித்தம் வந்திருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்புகிற ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருங்க, ஜெயமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.